மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் மெக்கானிக்ஸ்லேருந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா மெக்கானிக்ஸ் வீடியோஸ் கொடுங்க, மெக்கானிக்ஸ் கண்டென்ட் நிறைய இன்னும் படிக்காமல் இருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. போதும் சாமி, தகட்ட கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு கொடுத்து விட்டலாம். ஆல்ரெடி கொடுத்துட்டோம், நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டோம். அந்த வீடியோஸ்லாம் வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அந்த லிங்க் சென்ட் பண்ணிடுறாங்க. அந்த பிளேலிஸ்ட் மொத்தமாகவே வந்துடும். ஸோ அதில் இருக்க எல்லா வீடியோஸும் பார்த்து இந்த மாதிரி ஒரு நோட் போட்டு எழுதினே வாங்க. ஏன்னா பின்னாடி ரிவைஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் வேகமாக எடுத்து புரட்டி பார்க்கலாம். இது என்னங்க ப்ராப்ளம், 6000 எம்சிக்யூஸ் கொடுக்குறோம். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 150 வினாக்கள், 200 வினாக்கள் என 6000 எம்சிக்யூஸ் 10 யூனிட்டுக்கும் யூஜிடிஆர்பிக்கு தரோம். அந்த 6000 கொஸ்டின்ஸும் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பெரிய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஓகே, நம்ம இல்லைப்பா நிறைய படிச்சிட்டோம் அப்படின்ற உணர்வு தானாக அது தரும். அது வேணுன்றவங்க அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த 6000 எம்சிக்யூஸை வாங்கி நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். ஓகே, அப்போது அந்த எம்சிக்யூஸில் உள்ளது தான் இந்த வீடியோ போடுறீங்களா? இல்லை, இது வித்தியாசமான ப்ராப்ளம். ஆனால் சிலபஸில் உள்ளது தான், அதுவும் சிலபஸில் உள்ளது தான். ரெண்டுக்கும் ஒரே வினாவை இங்கேயும் அங்கேயும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. வீடியோவில் கொடுக்குறத வச்சுக்கிட்டு நீங்கள் எம்சிக்யூஸில் இருக்கிறத ப்ராக்டிஸ் எடுக்கணும். எம்சிக்யூஸில் இருக்கிற ப்ராக்டிஸை உங்களால் செய்ய முடியல அப்படின்னா அதிலே டீட்டெயில் சொல்யூஷன் கொடுத்துருக்கோம், ஹிண்ட் கொடுத்துருக்கோம். அந்த ஹிண்ட்டை பாருங்கள். பெரும்பாலும் ஹிண்ட்டு பார்க்க வேண்டியதே இல்லை சார், நானே போடுறேன் அப்படின்ற அந்த நிலையில் நீங்கள் இருக்கணும். அந்த அளவுக்கு வீடியோஸை நீங்கள் பார்க்கணும். அந்த அளவுக்கு பாட புரிதல் வீடியோஸில் சொல்லப்பட்டிருக்கு, அதை மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ மெக்கானிக்ஸில் இருந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாமா? பாருங்கள். எ பார்ட்டிகிள் இஸ் மூவிங் வித் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் இருக்கோம். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் சம்மந்தமாக ஃபுல் தியரி மெக்கானிக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்னா என்ன, முதல்ல அதை ப்ராப்பராக அதை படிச்சுட்டு அந்த ஏரியாவில் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் செய்யப்படுகிறது. நம்ம அதில் ப்ராப்ளம்ஸ் போட போகிறோம், அவ்வளோதான். ஓகே, அட் வாட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் வில் த வெலாசிட்டி பி half ஆஃப் த மேக்ஸிமம் வெலாசிட்டி. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, எ பார்ட்டிகிள் இஸ் மூவிங் வித் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஓகே, ஒரு பார்ட்டிகிள் மூவ் ஆகுது வித் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அட் வாட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர். ஓகே, சென்டர்லேருந்து எவ்வளோ தூரத்தில் வில் த வெலாசிட்டி half ஆஃப் த மேக்ஸிமம் வெலாசிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எக்ஸை கண்டுபிடிக்கணும், ரைட்? என்ன சார் எக்ஸ்ன்றீங்க, புரியல. இங்கே பாருங்கள், இந்த வாட் டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் எதை குறிக்குதுன்னா இதை நோட்டேட் பண்ணுறது ஸ்மால் எக்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். கண்டிஷன் என்ன, வெலாசிட்டி பி half ஆஃப் த மேக்ஸிமம் வெலாசிட்டி. எவ்வளோ தூரத்தில் வெலாசிட்டி மேக்ஸிமம் வெலாசிட்டியில் பாதி இருக்கும் அப்படின்றது தான் கேள்வி, சரிங்களா? இப்போ என்ன கேள்வினா, கொடுக்கப்பட்டது என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம வெலாசிட்டி சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் வெலாசிட்டி என்னன்னு தெரியணும். முதல்ல வெலாசிட்டி தெரியணும் இல்லையா? அது என்னென்னா ஒமேகா ரூட் ஆஃப் a² - x². திரும்ப சொல்கிறேன், நம்ம சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் இருக்கோம். அதில் வெலாசிட்டி ஒமேகா ரூட் ஆஃப் a² - x². அடுத்தது மேக்ஸிமம் வெலாசிட்டின்னு ஒன்று இருக்குது, Vmax அப்படின்னு சொல்லுவோம். அது ஒமேகா ஏ, இவ்வளோதாங்க. இது வெலாசிட்டிங்க. இது ரெண்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது மேக்ஸிமம் வெலாசிட்டி. ரைட். நீங்கள் டவுட்ஸ் நிறைய பேர் இப்போ ஒரு ப்ராப்ளம் டீச் பண்ணுறேன்னா உங்களுக்கு சம்மந்தமான, அதாவது உங்கள் நாலேஜுக்கு எட்டிய மாதிரி உங்களுக்குன்னு ஒரு டவுட் க்ரியேட் ஆகுது. அந்த டவுட் பாராட்டுதலுக்குரியதாக இருக்குங்க. உண்மையாகவே பரவாயில்ல, இப்படியும் யோசிக்கிறாங்களே, இப்போ இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் நம்ம அப்படின்ற நிலைக்கு நாங்கள் போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுதான் டிஸ்கஷன் தான் சப்ஜெக்டை வளர்க்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஹியூமன் பீயிங் மைண்டும் வித்தியாசமாக திங்க் பண்ணக்கூடியது, அற்புதமானது. அதுக்கு நம்ம மதிப்பு அளிக்கணும், மரியாதை அளிக்கணும் இல்லையா? நிச்சயமாக நேரம் கிடைக்கலையேன்னு வருத்தப்படுறேனே தவிர மற்றபடி எல்லாரோட கேள்விகளுக்கும் பதில் சொல்ல தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். மேக்ஸ் நியூ சிலபஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உதவியாக இருக்கணுன்றது தான் கனவு. ஓகே, இது வெலாசிட்டி, இது மேக்ஸிமம் வெலாசிட்டி. சார் இப்போது ஏன்னா சார் ஏன்னா அது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆம்ப்ளிடியூட், ரைட்? சரிங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, கிவன் கண்டிஷன், இதெல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கணும். வி நோ தட் இந்த எக்ஸ் தான் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்டர்லேருந்து தான் அந்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஓகே, இப்போது அவங்க கிவன் கண்டிஷன் என்ன, த வெலாசிட்டி பி half ஆஃப் த மேக்ஸிமம் வெலாசிட்டி.
பாருங்கள், velocity equal to half of the maximum velocity, v max, right? இது given condition. சரிங்க, இப்போ velocity என்ன, ஒமேகா ரூட் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதான் இதோ கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதெல்லாம் அப்படியே ஒரு சோத்தில் ஃபார்முலாஸ் எல்லாம் மொத்தமாக எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க. தினமும் பார்த்து அதை ரிகேப் பண்ணிகிட்டே இருங்க. தினமும் அதை பார்க்க நமக்கு மறக்காது. நிறைய ஃபார்முலா சொல்லிட்டேன் இல்லையா, ரெகுலராக நோட் போட்டு எழுதிட்டு வரவங்களுக்கு தெரியும். சரிங்க, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் இங்கே தான் இதுதான் மெயினுங்க. இன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் வெலாசிட்டி இதுங்க, மேக்ஸிமம் வெலாசிட்டி 1/2. இது கொஷினில் கொடுக்கப்பட்டதுங்க, அது மெயினாக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். வெலாசிட்டி வந்து ஆஃப் ஆஃப் த மேக்ஸிமம் வெலாசிட்டியாக அந்த நிலையில் இருக்கும்போது தான் நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கணும். எக்ஸ்னா என்ன சார், சென்டர்லேருந்து அங்கே பாருங்கள், அட் வாட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர்லேருந்து வெலாசிட்டியும் மேக்ஸிமம் வெலாசிட்டி வந்து மேக்ஸிமம் வெலாசிட்டிக்கு ஆஃபாக வந்து நிற்கும். எவ்வளோ தூரத்தில் சென்டர்லேருந்து அப்படின்னு கேட்குறாங்க. வெலாசிட்டியும் மேக்ஸிமம் வெலாசிட்டிக்கும் ஒரு ரிலேஷன் தராங்க. எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸில், அந்த எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸ் சென்டர்லேருந்து. ஓகே, சரிங்க, இப்போ வெலாசிட்டி போட்டுட்டோம், வி மேக்ஸ் போடுறோம். வி மேக்ஸ் வந்து ஒமேகா ஏ, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இந்த ஒமேகா கட் பண்ணிக்கலாம் இல்லையா. அப்போ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 × a/2. இந்த நியூமரேட்டர் ஏவை 1ஓட மல்டிப்ளை பண்ணிடுறேன். இப்போ டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் கட் ஆகிடுங்க. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது a²/4 ஆகிடும், ரைட். இப்போ இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் மைனஸ் ஆகிடும். அப்போ a² மைனஸ் a²/4 ஈக்குவல் டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன், ப்ளஸ் x² ஆகிடும். இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த 4 எடுத்து a² மல்டிப்ளை பண்ணி 4a² மைனஸ் a²/4 ஈக்குவல் டு x², ரைட். இப்போ இதை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா நியூமரேட்டரில் 3a² ஈக்குவல் டு x². இப்போ ரூட் எடுத்துடுறோம். ரூட் எடுத்தால் 3க்கு ரூட்டு √3, a² ரூட் எடுத்தால் a, 4 ரூட் எடுத்தால் 2, இங்கே x² ரூட் எடுத்தால் x. இவ்வளோ தாங்க. √3a/2 இல்லையா, ஆம்ப்ளிடியூடு இது ஏன்றது. இப்போ √3a/2ன்ற இவ்வளோ தூரத்தில் ஆம்ப்ளிடியூட் தெரிஞ்சால் இப்போ அந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லிடலாம். சென்டர்லேருந்து √3a/2 இவ்வளோ தூரத்தில் பாருங்கள், இந்த தூரத்தில் வெலாசிட்டி வந்து மேக்ஸிமம் வெலாசிட்டியில் பாதியாக இருக்கும். புரிஞ்சிருச்சிங்களா? இவ்வளோ தாங்க விஷயம். அப்போது வெலாசிட்டி வந்து மேக்ஸிமம் வெலாசிட்டியில் பாதியாக எப்போ இருக்கும் அப்படின்னா, எக்ஸோட வேல்யூ √3/2a இருக்கும்போது, ஆப்ஷன் ஏ. ஓகே, இந்த தியரி படிக்கும்போது ஒன்றும் டெரிவேஷன் போட்டு வர வச்சுருப்பாங்கல்ல, அது ஃபிசிக்ஸில் நம்ம வந்து தியரி பார்ட்டுக்குள்ளே போய் பார்த்தோம்னா புத்தகத்தை எடுத்து அவ்வளோ அழகாக ஒன்று செதுக்கி வச்சுருக்காங்க. சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் தியரி ஒரு வாட்டி டைம் கிடைச்சா படிச்சிருங்க, ஒன்று கூட விடாதீங்க. இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்களேன். எ பார்ட்டிகிள் இஸ் எக்ஸிக்யூட்டிங் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். திரும்பவும் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் நம்ம இருக்கோன்றதை மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, வித் அன் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் 5 சென்டிமீட்டர். ஆம்ப்ளிடியூட் கொடுத்துட்டாங்க, ஏ தான் ஆம்ப்ளிடியூட் 5 சென்டிமீட்டர். ஓகே, ஃபைண்ட் இட்ஸ் வெலாசிட்டி, வி கண்டுபிடிக்கணுங்க. ஃபைண்ட் இட்ஸ் வெலாசிட்டி எப்போ, அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் 3 சென்டிமீட்டர் ஃப்ரம் த மீன் பொசிஷன். மீன் பொசிஷன்றது ஆரிஜின், சென்டர், ரைட். சென்டர் தான் மீன் பொசிஷன் சொல்லுவாங்க. ஓகே, இஃப் இட்ஸ் மேக்ஸிமம் வெலாசிட்டி இஸ் 10 cm/s. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆம்ப்ளிடியூடு நான் கொடுத்துட்றேன், நீங்கள் வெலாசிட்டி கண்டுபிடிங்க. எங்கே இதெல்லாம் நடக்குது, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில். அந்த வார்த்தையை நீங்கள் தேடி எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணணும். கைனெட்டிக் எனர்ஜின்னு சொல்லியிருப்பாங்க, ½ mv² போடுவீங்க. ஆனால் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் கைனெட்டிக் எனர்ஜி வேறு, பொட்டென்ஷியல் எனர்ஜி வேறு. பொட்டென்ஷியல் எனர்ஜி நம்ம நார்மலாக படிக்கிற பொட்டென்ஷியல் எனர்ஜி வேறு, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் பொட்டென்ஷியல் எனர்ஜி வேறு. ஸோ அதனால் எங்கே இருக்கோன்றது முதல்ல தெரியணும். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் ஒரு பார்ட்டிகளோடைய அந்த மூவிங்கை, சரிங்களா. அப்படி மூவிங்கில் இருக்க பார்ட்டிகளோடைய வெலாசிட்டி இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், ஃபைண்ட் இட்ஸ் வெலாசிட்டி அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் 3 சென்டிமீட்டர் ஃப்ரம் த மீன். இப்போ அந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ் கொடுத்துட்டாங்க, இந்த எக்ஸ் கொடுத்துட்டாங்கங்க, அவங்களே கொடுத்துட்டாங்க 3 சென்டிமீட்டர்னு. அது சென்டர்லேருந்து 3 சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்குது அப்படின்னு இடத்தையே சொல்லிடுறாங்க. அப்போ எக்ஸ் வந்து கிளியராக தெரியுது, 3 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர் ஃப்ரம் த மீன் பொசிஷன்.
இஃப் இட்ஸ் மேக்ஸிமம் வெலாசிட்டி இஸ் 10 சென்டிமீட்டர் பெர் செகண்ட். மேக்ஸிமம் வி மேக்ஸும் கொடுத்துட்டாங்க. வி மேக்ஸ் ஈக்குவல் டு 10. இப்போ நம்ம வி கண்டுபிடிக்கணும். வி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? இன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் ஒமேகா ரூட் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா? இதை நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ரைட், ஓகே. இப்போது வி மேக்ஸ் ஃபார்முலா என்ன? வி மேக்ஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஏ. ரைட், அடுத்தது வி என்ன? வி ஈக்குவல் டு ஒமேகா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போது வி மேக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலா இப்படி வச்சுக்கோங்க. இது ரெண்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைட், வி மேக்ஸை நான் எடுத்துக்கிறேன். வி மேக்ஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஏ. ரைட், சரிங்க. வி மேக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்களே 10, அது இங்கே போட்டுக்கலாம். ஒமேகா தெரியாது, ஏ தெரியுமே 5, இதை இருக்காங்க கொஷினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போது இது 5. என்னென்னலாம் தெரியுதோ அதை போட்டு அன்னோன்னெல்லாம் பிடிக்கிறோம். இப்போ இங்கே 10/5 என்ன ஆகிடும்? 2 ஆகிடும். இப்போ ஒமேகா கிடச்சிருச்சு. 2 ஈக்குவல் டு ஒமேகா ஈக்குவல் டு 2. ரைட், இப்போது வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாமா? அவங்க கேட்குறது வெலாசிட்டி தானே. மேக்ஸிமம் வெலாசிட்டி வேறு, வெலாசிட்டி வேறு. ரைட், வெலாசிட்டி v ஈக்குவல் டு ஒமேகா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா? ஒமேகா 2 இப்போ தானே கண்டுபிடிச்சோம். ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர்னால் இதை பாருங்கள் 5 ஸ்கொயர், ஆம்ப்ளிடியூடு ஸ்கொயர் பண்ணிடும். 5 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னால் இங்கே எக்ஸ் நமக்கு 3ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை போட்டுக்கிறோம். இங்கே போடுறோம் 3 ஸ்கொயர், இது 5 ஸ்கொயர். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். 2 இன்ட்டு 5 ஸ்கொயர் வந்து 25 மைனஸ் 3 ஸ்கொயர் வந்து 9. இது மைனஸ் பண்ணிட்டா 16. அப்போ 2 இன்ட்டு ரூட் 16. ரைட், அப்போது 2 இன்ட்டு 16க்கு ரூட் எடுத்தால் 4. 4 இன்ட்டு 2 8 மீட்டர் பர் செகண்ட். ரைட், உங்களுக்கு தாங்க வெலாசிட்டி. இப்போ இங்கே எந்த ஆப்ஷன் பாருங்கள்? ஆப்ஷன் சி. ரைட் சார், சாரி சார், இதில் எனக்கு அப்ஜெக்ஷன் இருக்குது சார். இந்த இடம் வந்து நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் தரேன், அது செக் பண்ணுங்கள். இந்த இடத்துல எனக்கு அப்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்றவங்க தயவுசெய்து 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம எதுனாலும் டிஸ்கஸ் பண்ணலாம். எல்லாமே விவாதத்துக்குரியது தான். ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு நம்ம தியரி நல்லா படிக்கணும். அதுக்கு தான் ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கி படிங்கன்றதே அதுக்கு தான். நிறைய தியரி உங்களுக்கு மாட்டோம். சரிங்க, இப்போ பாருங்கள். அட் வாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் த சென்டர் தான் மீன் பொசிஷன்னு சொல்லுவாங்க. போன ப்ராப்ளம் மீன் பொசிஷன் சொல்லியிருந்தாங்க. இப்போ சென்டர்னே கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் மீன் பொசிஷன் சொல்லியிருக்காங்க. சரிங்க, அட் வாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் த சென்டர், அந்த எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இஸ் த கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் எ பார்ட்டிக்கிள் எக்ஸிக்யூட்டிங் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ஈக்குவல் டு இட்ஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி. அதாவது எவ்வளோ தூரத்தில் ஒரு பார்ட்டிக்கிள் மூவிங்கில் இருக்குது, அதை மைண்டில் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எங்கே சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் நம்ம இருக்கோம், ஒரு பார்ட்டிக்கிள் வந்து மூவ் ஆகுது. இப்போது கண்டிப்பாக கைனெட்டிக் எனர்ஜியும் பொட்டென்ஷியல் எனர்ஜியும் நாம் கால்குலேட் பண்ணலாம் இல்லையா? அந்த கைனெட்டிக் எனர்ஜியும் பொட்டென்ஷியல் எனர்ஜியும் ஈக்குவலாக இருக்கிறது எப்போ? எக்ஸ் டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும்போது, எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு இருக்கும்போது அந்த கைனெட்டிக் எனர்ஜியும் பொட்டென்ஷியல் எனர்ஜியும் ஈக்குவலாக இருக்கும். அதாங்க கேள்வி. அட் வாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் த சென்டர் is the kinetic energy of a particle executing simple harmonic motion equal to its potential energy. அதாவது கைனெட்டிக் எனர்ஜியும் பொட்டென்ஷியல் எனர்ஜியும் ஈக்குவலாக இருக்கும் அட் எக்ஸ் ஈக்குவல் டு எந்த எக்ஸ் எவ்வளோ இருக்கும்போது கைனெட்டிக் எனர்ஜியும் பொட்டென்ஷியல் எனர்ஜியும் ஈக்குவலாக இருக்கும். இதாங்க கேள்வி. சரிங்களா? இப்போ இன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் SHMல இதான் ரொம்ப மெயின். இன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் கைனெட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு ஆஃப் m ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. பொட்டென்ஷியல் எனர்ஜி
ஈக்குவல் டு ஆஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இந்த கைனடிக் எனர்ஜி, இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி, இது ரெண்டு ஃபார்முலாவும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நமக்கு இப்போ பயன்பட போகுது. இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் பண்ணிட்டோம்னா எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஈக்குவல் பண்ணலாமா? ஓகே. இப்போ கிவன் வந்து கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது வந்து கிவன். இந்த நிலையில் தான் இப்போது கைனடிக் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் அட் விச் வேல்யூ, அதான் வென் கூட போடலாம். வென் எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லும்போது இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ரைட். இப்போ ரெண்டும் ஈக்குவல் பண்ணிட்டேன். இப்போது கைனடிக் எனர்ஜி இருக்கு இல்லையா, இதை நாங்கள் எழுதிக்கலாமா இந்த இடத்துல? அப்போது 1/2 எம், இந்த ஆஃப் எம்இ ஸ்கொயர் போடுவோம்ல, அது இங்கே வருது பாருங்கள். ஆஃப் எம் வி ஸ்கொயர் பதிலாக ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். ரைட். இந்த ஆஃப் கட் பண்ணிடலாம், எம் கட் பண்ணிடலாம், ஒமேகா ஸ்கொயரும் கட் பண்ணிடலாம். அப்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இப்படி ஆகிடும். இந்த எக்ஸ் ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போனால் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், அப்போ 2x ஸ்கொயர் ஆகிடும். அப்போ 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ஆகிடும். இந்த 2 அங்கே கொண்டு வந்துடலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பை 2 ஆகிடும். இப்போ நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா ரூட் எக்ஸ் ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தால் எக்ஸ் ஆகிடும். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தால் ஏ ஆகிடும். 2க்கு ரூட் எடுத்தால் √2. அப்போது எக்ஸ் வந்து ஏ பை √2 இருக்கும்போது கைனடிக் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் ஆகும். புரியுதுங்களா? அப்போது இங்கே எந்த ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் பி. ரைட். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வீடியோ போட்டோம், எக்கச்சக்கமாக போட்டாச்சு. இப்போ தான் புதுசாக வர சப்ஸ்கிரைபர்ஸ் பாவம், அவங்களுக்கு தான் தெரியல இவ்வளோ வீடியோ இருக்குன்றது அவங்களுக்கு தெரியணும்ல. முதல்ல நான் ஷேர் பண்ணுறேன். இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 7358591547. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளேலிஸ்ட் மொத்தமாக நாட் ஓன்லி மெக்கானிக்ஸ் எல்லா யூனிட்டோடதும் இருக்குது. நீங்கள் அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும். எம்சிக்யூஸ் உங்களால் ப்ராக்டிஸு சால்வ் பண்ண முடியல அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் இன்னும் சப்ஜெக்ட் புரிதல் இல்லை. அப்போ திரும்பவும் வீடியோ வந்து பார்க்கணும், நல்லா வீடியோ பார்க்கணும். அடுத்தது பாருங்கள், மெக்கானிக்ஸ்லேயே முக்கியமான ப்ராப்ளம். ஏ பாடி எக்ஸிக்யூட்டிங் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். நம்ம சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் இருக்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அஸ் ஏ மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் ஆஃப் 24 m/s² அண்ட் ஏ மேக்ஸிமம் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் இட்ஸ் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது வெலாசிட்டி என்ன? Vmax என்ன? Vmax வந்து 6. பட் ஃபார்முலா என்ன? ஒமேகா ஏ. ரைட். இது Vmax. சரிங்க. ஆக்சலரேஷன் என்ன? அதுவும் மேக்ஸிமம் ஆக்சலரேஷன், அதுதான் ரொம்ப முக்கியம். இதை வந்து ஏ மேக்ஸ் சொல்லலாமா? இப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஏ மேக்ஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் ஏ. இதெல்லாம் நம்ம இங்கே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். வெலாசிட்டி என்ன? வெலாசிட்டி வந்து ஒமேகா √(a² - x²). அப்பப்போ அசை போட்டுகிட்டே இருக்கணும் என்னென்ன ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு. இது வந்து ஒமேகா ஸ்கொயர் ஏ. ரைட். என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க கிவன் டேட்டாஸ் எழுதிக்கலாம் முதல்ல, அப்போ தான் ஒரு தெளிவு கிடைக்கும். ஃபஸ்ட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் கொடுத்துட்டாங்க. மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் எவ்வளோ இது பாருங்கள் வினால. மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் ஆஃப் 24 m/s². இப்போ 24 m/s². ஆக்சலரேஷனுக்கு ஸ்கொயர் வருது பாருங்கள், செகண்ட் ஸ்கொயர். வெலாசிட்டிக்கு m/s. அவ்வளோதான். அந்த யூனிட்ஸை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே. ஏன்னா அந்த யூனிட்ஸு மாற்றி 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அப்போ சரியான யூனிட் தெரியாமல் நம்ம தப்பு பண்ணிடுவோம். பெரும்பாலும் எல்லாத்தையும் படிக்கும்போது ஒவ்வொன்றுக்கும் அந்த யூனிட் தெரியணும். வெலாசிட்டிக்கு m/s, ஆக்சலரேஷனுக்கு m/s², அதெல்லாம் தெரியணும். ஓகே. இது கொடுத்துருக்காங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க? மேக்ஸிமம் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. Vmax கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 6 m/s.
பாருங்கள், இந்த ரெண்டுக்கும் உள்ள யூனிட் வித்தியாசம் தெரியுதுங்களா? இது ஆக்சலரேஷன், இது வெலாசிட்டி. இது எல்லாமே நம்ம சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் படிச்சுக்கிட்டு இருக்கோம். எஸ்ஹெச்எம் அப்படின்னு சொல்லுவாங்க, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஷார்ட்டாக கூட கொடுத்துருவாங்க சில நேரங்களில். எஸ்ஹெச்எம் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்லிட்டு கூட போயிடுவாங்க. நீங்கள் என்னன்னு தெரியாமல் கன்ஃபியூஷனில் விட்டு வந்துடக்கூடாது. சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க? ஆம்ப்ளிடியூடு என்னன்னு கேட்குறாங்க. ஆம்ப்ளிடியூடுன்றது ஏ இல்லை, இங்கே உள்ளே இருக்கு இல்லையா, இந்த ஏ கேட்குறாங்க. சரி, இப்போது ஏ மேக்ஸு நமக்கு தெரியும் ஒமேகா ஸ்கொயர் ஏன்னு. அப்போ ஒமேகா ஸ்கொயர் ஏ வந்து 24, இது 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து வி மேக்ஸு, இது ஏ மேக்ஸு ரைட்டா? ஏ மேக்ஸு ஆக்சலரேஷன் பாருங்கள், மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் தான் 24 மீட்டர்/செகண்ட்². அப்போது மேக்ஸிமம் ஆக்சலரேஷனை ஏ மேக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஏ மேக்ஸ் தான் எவ்வளோ? ஒமேகா ஸ்கொயர் ஏ. ஸோ இந்த இடத்துல கரெக்டாக அதை போட்டுட்டேன், 1வது ஈக்குவேஷன். அடுத்து வி மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. வி மேக்ஸ் எவ்வளோ? 6. அப்போது இங்கே வி மேக்ஸ் வந்து ஒமேகா ஏ. அப்போது ஒமேகா ஏ வந்து 6. இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், இதெல்லாம் கிவனுங்க. இது நோட்டேஷன் போட்டு எவ்வளோன்னு எழுதியிருக்கேன். இப்போ அந்த இடத்துல ஃபார்முலா போட்டேன், அவ்வளோதான். ஏ மேக்ஸோட ஃபார்முலா ஒமேகா ஸ்கொயர் ஏ, வி மேக்ஸோட ஃபார்முலா ஒமேகா ஏ. அந்த ரைட் சைடில் இருக்கிறது அப்படியே போட்டுட்டேன். இப்போ நான் என்ன செய்கிறேன், எனக்கு ஆக்சலரேஷன், அவங்க ஆம்ப்ளிடியூட் கேட்குறாங்க. ஆம்ப்ளிடியூட் சொல்லிட்டா வேலை முடிஞ்சது இப்போது, இல்லைங்களா? ரைட். இப்போ இது ரெண்டையும் நான் டிவைட் பண்ணலாம் இல்லையா? டிவைட் பண்ணால் என்ன ஆகும் பார்க்கலாம். எதை இதால் டிவைட் பண்ணலாம்? 1 2ஆல் டிவைட் பண்ணலாம். பண்ணால் எதனா நடக்குதான்னு பார்ப்போம். இப்போ ஒமேகா ஸ்கொயர் ஏ பை ஒமேகா ஏ, லெஃப்ட் சைடாக டிவைட் பண்ணிட்டேன். 24/6. ரைட் சைடில் டிவைட் பண்ணிட்டேன். இப்போது ஒரு ஒமேகா கட் பண்ணிக்கலாம், ஏ கட் பண்ணிக்கலாம். அப்போது ஒமேகா கிடச்சிருச்சு. ஒமேகா ஈக்குவல் டு இது 6 டைம்ஸ் 4 டைம்ஸ் 6 வந்து 24 இல்லையா? இது கட் பண்ணி 4 போட்டுக்கலாம். அப்போது ஒமேகா கிடச்சிருச்சு. நான் ஒமேகா கேட்கலையே. செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கங்க. செகண்ட் ஈக்குவேஷனில் நான் போடுறேன். செகண்ட் ஈக்குவேஷன் ஒமேகா ஏ ஈக்குவல் டு 6. எனக்கு ஏ தான் வேணும், ஆம்ப்ளிடியூட் தான் வேணும். இப்போ ஒமேகா 4ன்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ 4 × ஏ ஈக்குவல் டு 6. அப்போ ஏ ஈக்குவல் டு 6/4. இதை கட் பண்ணால் 3/2. ரைட். அப்போ ஏ ஈக்குவல் டு 3/2. அந்த 3/2ன்றதை கட் பண்ணோம் அப்படின்னா 1.5. ரைட். இவ்வளோதாங்க. இல்லை சார், நான் ஒமேகாவை வந்து இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடுறேன் அப்படின்னாலும் நீங்கள் போடுங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டால் என்ன ஆகும்? ஒமேகா ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 24. ரைட். ஒமேகா இவ்வளோ கிடச்சிது 4. இங்கே பாருங்கள், இங்கே வந்து 6 தான் அவங்க கொடுத்துருந்தது, 24 தான். இதை கட் பண்ணாக்க 4. இப்போ ஒமேகா வந்து 4ன்னா 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 24. 4 ஸ்கொயர் 16. 16 இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 24. இப்போ ஏ ஈக்குவல் டு 24/16. ரைட். இது 4 டேபிளில் கட் பண்ணலாமா? 4 டைம்ஸ் 4, 6 டைம்ஸ் 4. இதை மீண்டும் கட் பண்ணோன்னா 3 டைம்ஸ் 2, 2 டைம்ஸ் 2. 2 டேபிள் இதை கட் பண்ணுறேன். அப்போது ஏ ஈக்குவல் டு 3/2 வருது. அப்போ ஏ ஈக்குவல் டு 1.5. அப்போது நமக்கு ஆம்ப்ளிடியூட் வந்து 1.5 கிடைக்குது இல்லையா? இதில் 1.5 எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ. ரைட். இதில் எதனா டவுட்ஸ் இருக்குது, சாரி சார் இந்த இடத்துல எனக்கு அப்ஜெக்ஷன் இருக்குது, இந்த இடம் எனக்கு புரியல அப்படின்னாலும் நீங்கள் தயவுசெய்து இந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிடலாம். ரைட். இப்போ ஆம்ப்ளிடியூடு இதான் கேட்குறாங்க. திரும்ப ஒரு கேள்வி பார்த்துக்குங்க. A body executing simple harmonic motion has a maximum acceleration. maximum acceleration கொண்டிருக்கு எவ்வளோ? 24. அண்ட் மேக்ஸிமம் வெலாசிட்டி கொண்டிருக்கு 6. ரைட். வாட் இஸ் த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் இட்ஸ் மோஷன்? ஆம்ப்ளிடியூட் சொல்லணும்.
நமக்கு வி மேக்ஸோட ஃபார்முலா தெரியணும். ஒமேகா ஏ, ரைட். வி மேக்ஸ்னால் மேக்ஸிமம் வெலாசிட்டி ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது விட்டுறாதீங்க, இது கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் நமக்கு தெரியணும். ஒமேகா ஸ்கொயர் ஏ, அதை மறந்துடாதீங்க. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் இதை எடுத்துக்கிட்டேன். இது ரெண்டும் கொடுத்தது தான். இது கிவன், இது ரெண்டுமே கிவன். அப்படியே 1/2 பண்ணுறேன், அவ்வளோதான். ஒமேகா 1 நிற்குது இந்த பக்கம் கட் பண்ணால் 4 நிற்குது. அப்போ ஒமேகா ஈக்குவல் டு 4 வருது. ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போட்டால் ஆம்ப்ளிடியூட் கிடச்சிருது. அப்போது எங்கள் ஆப்ஷன் ஏ, ரைட். உங்களுக்கு எந்த சந்தேகம்னாலும் தயவுசெய்து கூப்பிட்டுங்க, எக்ஸ்பிளைன் பண்ண தயாராக இருக்கும். இன்னும் நிறைய ப்ராப்ளம் எடுத்து வச்சுருக்கேன், 1 by 1 கொடுப்பேன். இது ஒரு ப்ராப்ளம், இது ஒரு ப்ராப்ளம், ரொம்ப முக்கியமானது. 2, இது ஒரு ப்ராப்ளம், ரொம்ப முக்கியமானது. இது வெலாசிட்டி கண்டுபிடிச்சோம் அதில் இல்லையா. வெலாசிட்டி v = 8 m/s. இங்கே எந்த ஆப்ஷன் பார்த்தா ஆப்ஷன் சி, ரைட். அடுத்து இந்த ப்ராப்ளம் ஒன்று பார்த்தோம், இது ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். வியும் வி மேக்ஸும் உள்ள ரிலேஷன் கொடுத்துட்றாங்க. விங்கிறது வி மேக்ஸோட ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த எக்ஸ்க்கு, அந்த எக்ஸ் தான் இது. x = √3a/2, ரைட். நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் இப்போ 6000 MCQs வந்து ப்ராக்டிஸ் எடுக்கிறீங்க இல்லையா, அதிலே ஹிண்ட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இல்லை சார் அந்த ஹிண்ட்டு ஒரு சிலது எங்களுக்கு புரியல அப்படின்னா தயவுசெய்து அதை சொல்லுங்கள், நாங்கள் வீடியோவில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். அதை வாங்கி அவசியம் ப்ராக்டிஸ் எடுங்க. அடுத்து தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்குது, எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது, அத்தனையும் நீங்கள் தெரிஞ்சதையாவது பார்த்துக்குங்களேன். 6000ல் ஒரு 4000 என்னால் படிக்க முடிஞ்சதுனாலும் ஹாப்பி தானே. பட் எல்லா கொஸ்டினையும் நீங்கள் ஈஸியாக படிச்சிட முடிகிற அளவுக்கு தான் அதை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். வித் டீட்டெயில் சொல்யூஷன் தான் அது வரும். ஓகே, வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ போட்ட ப்ராப்ளமில் ஏதாவது அப்ஜெக்ஷன்ஸ் இருந்தாலும் தயவு செய்து சொல்லுங்கள். இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு அப்பப்போ படிச்சுட்டே இருங்க. நான் ஏதாவது ஒரு ஃபார்முலா தப்பாக கூட எழுதியிருக்கலாம், இல்லை கால்குலேஷனில் ஏதாவது சின்ன மிஸ்டேக் கூட பண்ணியிருக்கலாம். இல்லை ஏற்கனவே ஒரு ப்ராப்ளமில் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணும்போது வெலாசிட்டியே நம்ம மீண்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஆக்சலரேஷன் கிடச்சிரும். அந்த டிஃப்ரென்ஷியேஷனில் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், அதனால் வேறு ஆன்சரே வந்திருந்தது. அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம், நம்ம சரி பண்ணி திருப்பியும் அது வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். சரிங்களா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.